வணக்கம் நேயர்களே, சித்திரையில் மருத்துவத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்று 25/1/2024 சோபகிருது வருடம் தை மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை. மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்று அதிகாலை சூரிய உதயம் 6:35 கரணன் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. திதி இன்றிரவு 11:56 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 9:13 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று காலை 7:42 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 11:20 வரை பத்திரை, பின்பு இரவு 11:56 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்று சந்திராஷ்டமமுள்ள நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான பண்டிகைகள்: காஞ்சி பெருந்தேவி தெப்பம், ஸ்ரீ முஷ்ணம் ஸ்வேத நதி தீர்த்தம், சேந்தனார் நாயனார் குரு பூஜை. இன்றைய நாளின் விரதாதி விசேஷங்கள்: இன்றைக்கு கரிநாள், தைப்பூசம். இன்றைய நாளுக்கான தகவல் பகுதியில் ஆறுமுகப் பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் மிகவும் உகந்த நாள். முருகப் பெருமானின் அறுபடை வீடுகளிலும் முருகனடியார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய வழக்கத்தை கொண்டுள்ளனர். தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது பழமொழியாக அமைவதால் ஏடு தொடக்கம், புதிர் எடுத்தல், புதிருண்ணல், பெண் குழந்தைகளுக்கு காது மூக்கு குத்துவது, திருமண பேச்சுக்கள் ஆரம்பித்தல், புதிய ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற நற்செயல்களை இன்றைய தினம் மேற்கொள்வார்கள். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து திருநீறு ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட்டு பின்பு தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். தைப்பூசத்தன்று உணவு உண்ணாமல் 3 வேளைகளிலும் பால், பழம் சாப்பிடலாம். முருகப் பெருமானுக்கு உகந்த தைப்பூச விரதத்தை கடைபிடித்தால் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும், துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகும். சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். தைப்பூச திருநாளானது முருகப் பெருமானுக்கு உகந்த நாள் என்பதால் இன்றைய தினம் முருகனது அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க சித்திரையில் சார்பாக முருகனை வேண்டி வணங்கிக் கொள்கிறோம். நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. பொழுதுபோக்கு காரியங்களிலும் மனதை ஈடுபடுத்திக் கொண்டு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். உணர்ச்சி வசப்படுதலை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். முக்கியமான பிரபலங்களின் வீட்டு சுப காரியங்களில் பங்கெடுப்பீர்கள். ஆன்மீக காரியங்களில் விருப்பம் அதிகரிக்கும். உறவினர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்குகள் நீங்கும். வியாபாரத்தில் தேங்கியிருந்த சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சினைகளில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். வியாபாரம் செழிக்கும். பணியிடத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். தைரியமாக முக்கியமான முடிவொன்றை எடுப்பீர்கள். மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகளை செய்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். தாய்மாமன் வகையில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். அரசாங்க காரியங்களாலும் அனுகூலம் உண்டு. தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். உடன்பிறப்புகளாலும் அனுகூலம் ஏற்படும். வேலையில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இன்றைய தினம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களுக்கு அதிகம் தேவைப்படும்.
தாயாரின் அன்பும் ஆதரவும் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். உறவினர்களால் இருந்து வந்த வீண் மனக்கசப்புகள் குறையும். புதிய முயற்சிகளாக இருந்தால் சிந்தித்து செயல்படுங்கள். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் கூட போதுமான பண வரவுகள் இருப்பதால் சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கடுமை காட்டாமல் இன்முகத்துடன் பேசுவது மிகவும் நல்லது. பணியிடத்திலும் பணி சுமை அதிகம் இருக்கும். திறமையாக பணியாற்ற யதார்த்தமான அணுகுமுறையை கையாளுங்கள். குடும்ப நபர்களிடம் குடும்ப விஷயமாக பேசும் பொழுது தேவையற்ற கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக வாக்குவாதங்கள் ஏற்படும். அவர்களிடம் சகஜமான அணுகுமுறையை கையாளுங்கள். அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தும். இதனால் பண தட்டுப்பாடுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது சளி மற்றும் இருமல் தொந்தரவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விலகி சென்ற உறவினர்கள் தேடி வருவார்கள். அரசு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். மறதியால் அலைச்சல் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்கள் சுப காரிய எண்ணங்கள் ஈடேறுவதில் காலதாமதங்கள் ஏற்படும். விமர்சன பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். சாந்தம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். ரிஷப ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிரம்பிய நாளாகவே இருக்கும். குடும்பத்திலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். வியாபாரத்திலும் லாபங்கள் அதிகரிக்கும். சேமிக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அளவாக பேசி பழக பாருங்கள். சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடித்துக் கொள்வீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. வியாபாரத்தில் சக கூட்டாளிகளிடம் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைப்பதால் மன மகிழ்ச்சி உண்டு. பல வகைகளிலும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். சகோதரர்களுக்கு தக்க சமயத்தில் பண உதவிகளை செய்வீர்கள். தந்தை வழியிலிருந்து உதவிகள் உண்டு. அரசாங்க காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும். திடீர் செலவுகள் இருந்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் குறையும். நண்பர்களின் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் சிறிது காலதாமதமாக கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆரோக்கிய ரீதியான மருத்துவ செலவுகளையும் செய்வீர்கள். சிக்கனமாக செயல்பட்டால் பண பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். உறவினர்களில் சிலர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் குறையும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல தகவல் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகளை அறிவிப்பீர்கள். பணியிடத்திலும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதால் உயர்வானதொரு நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமைவதால் உற்சாகமாக எந்த ஒரு செயலிலும் உங்களை ஈடுபடுத்துவீர்கள். இதனால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பணியிடத்தில் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய நாள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நிர்வாகத்திலும் நற்பெயரை நீங்கள் தக்க வைப்பீர்கள். குடும்ப நபர்களுக்காக சிறிது நேரத்தை செலவு செய்வீர்கள். பயனுள்ள விஷயங்களையும் பேசுவீர்கள். துணையுடன் நேரத்தை செலவு செய்து மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடுவீர்கள். பணியிடத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதால் உங்களின் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சேமிப்பதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லை. உற்சாகமான தன்மைகளை தக்க வைப்பீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சுப காரியங்களை முன்னின்று நடத்தி கொடுப்பீர்கள். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும். பணியிடத்தில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு. உங்களின் முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. மிதுன ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாகவே காணப்படும். குடும்பத்திலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனைகள் கூடுதல் பலன்களை கொடுக்கும்.
வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மனதில் கவலையை ஏற்படுத்தும். அவர்களுக்கென சிறிது நேரத்தை செலவு செய்ய பாருங்கள். விட்டுப்பிடித்து நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணை உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளுக்காக செலவுகளையும் செய்வீர்கள். வீண் செலவினங்கள் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக மகிழ்ச்சியை தக்க வைப்பீர்கள். உங்களின் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். வேற்றுமொழி பேசுபவர்களால் நல்லது நடக்கும். வியாபாரத்தையும் விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வீண் செலவினங்களை கண்டறிந்து குறைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகப்படுவதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப நபர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். வியாபார இழப்புகளை சரி செய்வீர்கள். பணியிடத்திலும் மறைமுகமான அவமானங்கள் வந்து போகும். பொறுமையுடன் செயல்படுங்கள். துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் உங்களின் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் குறையும். பிரபலமானவர்களையும் சந்திப்பீர்கள். வியாபாரத்தில் சிறு மாற்றங்களை செய்வீர்கள். பணியிடத்தில் உங்களின் கருத்திற்கு ஆதரவுகளும் கிடைக்கும். வெற்றிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த ஏற்பாடுகளும் நடைபெறும். தாமதமின்றி சில உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களின் போது புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். பிள்ளைகளுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் லாபங்களை கொடுக்கும். வியாபாரத்திலும் நல்ல மாற்றங்கள் உண்டு. உங்களின் சுய முயற்சி மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவீர்கள். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகம் இருந்தாலும் கொடுத்த பணிகளை விரைவாக முடித்துக் கொடுக்க பாருங்கள். முடிந்தவரை அமைதியான சூழ்நிலைகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். பணிகளை ஒழுங்கமைத்து செயல்படுத்துவதன் மூலமாக நிர்வாகத்திலும் உங்களின் மீதான மதிப்பு அதிகரிக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய பதற்றமான உணர்வுகள் உங்களின் உறவை பாதிக்கும் என்பதால் அமைதியாக இருந்து எதையும் சகஜமாக எடுத்துக் கொள்ளுங்கள். பணவரவு மிதமாகவே இருக்கும். ஆடம்பர செலவுகளை கண்டறிந்து குறைத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது சிறு அசௌரியங்கள் ஏற்படும். இதனால் தேவையற்ற குழப்பங்கள் வந்து போகும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் உணவு விஷயங்களில் கவனமாக இருங்கள். நெருக்கமானவர்களால் அலைச்சல் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வாகனங்களால் வீண் செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திட்டமிட்ட பணிகளை மாற்றி அமைப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். நலம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் அவ்வப்போது மனதில் சஞ்சலமான உணர்வுகள் வந்து போகும். இதனால் சிறிது பதட்டமாகவே காணப்படுவீர்கள். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக இன்றைய தின சூழ்நிலைகளை உங்களால் சமாளிக்க முடியும். பல பொறுப்புகள் இருப்பதால் இன்றைய நாள் முழுவதுமே மும்முரமாக காணப்படுவீர்கள். தாய்மாமன் வகையிலும் சிறு பிரச்சனைகள் வந்து போகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உறவினர்களில் சிலரால் தேவையற்ற குழப்பங்களை சமாளிப்பீர்கள். தந்தையின் ஆலோசனைகளும் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து செயல்படுவார்கள். மனதில் இனம் தெரியாத பயமான உணர்வுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். யாரை நம்புவது என்ற மனக்குழப்பமும் அதிகரிக்கும். பழைய வாகனங்களை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை எதிர்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் சற்று பின்னடைவுகள் ஏற்படும். தொழில் சம்பந்தப்பட்ட வழக்கு விஷயங்களில் வெற்றி உண்டு. எடுக்கக்கூடிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். எதிலும் சிக்கனமாக இருந்து கொள்ள பாருங்கள். கோபமான உணர்வுகளை முடிந்தவரை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அலைச்சலை தவிர்க்க முடியாமல் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவார்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணியிடத்தில் உழைப்பிற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். திடீர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும். சகோதரர்களுக்காகவும் அலைச்சல் உண்டு. வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள். பணியிடத்தில் அதிகாரிகளில் சிலர் உங்களுக்கு உதவிகளையும் செய்வார்கள். அலைச்சலுடன் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். பணியிடத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்கும். தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் தவறுகள் நேராமல் இருக்க பணியிடத்தில் கூடுதல் கவனமுடன் செயல்படுங்கள். குடும்ப நபர்களிடம் விட்டுக் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்கள். தற்புகழ்ச்சிகளையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் பற்றிய குறைகளை பேச வேண்டாம்.
வார்த்தைகளை கவனமின்றி உதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதால் முடிந்தவரை இன்றைய தினம் அமைதி காத்துக் கொள்ள பாருங்கள். வரவும் செலவும் கலந்தே காணப்படும். குடும்ப நபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய சற்று சிரமமாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது வெளியிடங்களில் உணவு உண்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சளி தொந்தரவுகள் காணப்படும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அரசு வழியில் நெருக்கடிகள் குறையும். மனதில் புதிய சிந்தனைகள் பிறக்கும். ஆதாயமான முயற்சிகள் நிறைவேறும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உத்தியோக பணிகளில் அலட்சியமின்றி செயல்படுங்கள். புதுமையான செயல்களில் ஆர்வம் உண்டாகும். நன்மை நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. சிம்ம ராசி என்பர்களே, இன்றைய தினம் தேவையில்லாத மனக்கவலைகள் வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பதால் முடிந்தவரை பொது காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களை கலந்தாலோசித்து முக்கிய முடிவொன்றை எடுப்பீர்கள். சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் உங்களின் மீதான மரியாதை அதிகரிக்கும். வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவீர்கள். பணியிடத்தில் வேலை பலுவும் இருக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பெற்றோர்களின் விருப்பங்கள் பூர்த்தியாகும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். வியாபாரத்தில் பிரபலமானவர்களும் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவார்கள். எடுத்த காரியங்களை முழுமையாக முடித்துக் கொடுப்பீர்கள். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்கள் மீது மோகம் வேண்டாம். சுப காரியங்களை முன்னின்று நடத்தி கொடுப்பீர்கள். பணியிடத்தில் சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும். வேலை சுமை காரணமாக உடல் அசதி, மன சோர்வு வந்து நீங்கும். தேவையற்ற அலைச்சலாக இருந்தால் கண்டறிந்து குறைத்துக் கொள்ளுங்கள். சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் அதற்காக மனம் கலங்க வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் அதிருப்தி அடைவீர்கள். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் பணிப்போர் வந்து நீங்கும். வளைந்து கொடுத்து போக வேண்டிய நாளாகவே உங்களுக்கு அமையும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நல்லது. தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உங்களின் வழக்கமான பணிகளில் கூட கூடுதல் கவனமுடன் செயல்படுங்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் நல்ல பலன்களை கொடுக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். உங்களது முயற்சிகளை காலை நேரத்தில் தொடங்குவதன் மூலமாக சங்கடங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும். பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள பாருங்கள். பணியிடத்தில் இறுக்கமாக இருந்தாலும் கூட குறித்த நேரத்தில் கொடுத்த பணிகளை முடித்துக் கொடுப்பதன் மூலம் நிர்வாகத்தில் உங்களின் மீதான மதிப்பை தக்க வைப்பீர்கள். மனதில் ஏற்படக்கூடிய தேவையற்ற குழப்பங்களை குடும்ப நபர்களிடம் வெளிப்படுத்த வேண்டாம். மகிழ்ச்சியை தக்க வைக்க இன்றைய தினம் பொறுமை மிகவும் அவசியம். பணப்புழக்கம் மிதமாகவே இருக்கும். பண இழப்புகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது கால் வலி பிரச்சனைகள் ஏற்படும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரக்காரர்கள் கடன் சார்ந்த செயல்பாடுகளால் சில நெருக்கடிகள் ஏற்படும். செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்காக செலவுகளை செய்வீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும். புதிய நபர்களிடம் கவனமாக இருங்கள். மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் மன அமைதி உண்டாகும். வெளியூர் பயணங்களால் உடலில் சோர்வு ஏற்படும். விவேகத்துடன் செயல்படுங்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி என்பர்களே, மனதில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் குறைவதால் இன்றைய தினம் குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். இதனால் காரியங்களில் அனுகூலம் காணப்படும். இலக்கை நோக்கி நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சரியாக திட்டமிடுதல் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். யதார்த்தமாக பேசுவதன் மூலமாக உடன் இருப்பவர்களையும் கவர்வீர்கள். பண புழக்கம் இருக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று நிறைவேறும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எதிர்பார்ப்புடன் உங்களிடம் பேசுவார்கள். சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வண்டி வாகன பழுதை சரி செய்வீர்கள். வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றுவீர்கள். பணியிடத்திலும் மரியாதை அதிகரிக்கும். புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். சகோதரர்களின் வருகையால் மனதில் உற்சாகம் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த இடையூறுகள் குறையும். நண்பர்களால் சில சங்கடங்களை சமாளிப்பீர்கள். போதுமான பண வரவுகளும் காணப்படும்.
பிள்ளைகளுக்காக சிறு செலவுகளையும் செய்வீர்கள். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை அவ்வப்போது தவிர்ப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சற்று குறைவாகவே காணப்படும். பணியிடத்தில் அதிகாரிகளிடம் அதிக அளவு உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டாம். திட்டமிட்டு செயல்படுங்கள். பண வரவுகள் இருந்தாலும் கூட எதிர்பாராத செலவினங்களும் ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள பாருங்கள். பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சற்று சிரமப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்திலும் உடன் இருப்பவர்கள் பற்றி புரிந்து கொள்வீர்கள். சேமிக்கக்கூடிய தன்மைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். சரியாக திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக இன்றைய தின சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகம் இருந்தாலும் அவற்றை உற்சாகமாக செய்து முடிக்க பாருங்கள். இனிமையான சூழ்நிலைகளை தக்கவைக்க இத்தகைய செயல்பாடுகள் மிகவும் அவசியம். குடும்ப நபர்களுடன் நல்லுறவை பராமரிக்க அவர்களின் கருத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக குடும்பத்தின் ஒற்றுமை குறையாமல் பார்த்துக் கொள்ள முடியும். வரவும் செலவும் கலந்தே காணப்படும். பணத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உற்சாகமான தன்மைகளை தக்க வைத்துக் கொள்வதன் மூலமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தேவையற்ற மனக்கவலைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சஞ்சலமான எண்ணங்கள் வேண்டாம். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சகோதரர்களால் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பங்குதாரர்களால் இருந்து வந்த இன்னல்கள் அகலும். பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். பொறுமையுடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். உறவினர்களின் வருகை உற்சாகத்தை ஏற்படுத்தும். சிறிய சந்தர்ப்பங்களையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்களிடம் பேசும் பொழுது நிதானமாக இருங்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் பொறுமை தேவை. வாழ்க்கை துணையின் விருப்பத்தை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நண்பர்களில் சிலராலும் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க காரியங்களில் இருந்து வந்த தடைகள் குறையும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளியூரிலிருந்து நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். பணியிடத்தில் கொடுத்த பணிகளை விரைவாக முடித்துக் கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்பத்திற்கென முக்கிய முடிவையும் எடுப்பீர்கள். புதிதாக அறிமுகமாக கூடிய நபர்களிடம் குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராகும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டு. பணியிடத்தில் சக ஊழியர்களில் சிலர் உங்களை கண்டு பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்வதால் புத்துணர்ச்சியை தக்க வைக்க முடியும். வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். குடும்ப நபர்களிடம் மாற்று கருத்துக்கள் பகிர்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டு. பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள். தெய்வ வழிபாடு மனதில் நிம்மதியை ஏற்படுத்தும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். உடல் அசதி, களைப்பு, சோர்வு வந்து நீங்கும். பழைய கடனை தீர்க்கக்கூடிய முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபங்களை தக்க வைப்பீர்கள். மேலதிகாரிகளுடன் மோதல் போக்குகள் எதுவும் வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம். எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தும். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகம் இருந்தாலும் கூட உங்களின் கடினமான உழைப்பை வெளிப்படுத்தி நிர்வாகத்தில் உங்களின் மீதான மதிப்பை தக்க வைப்பீர்கள். குடும்ப நபர்களிடம் நேர்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். உறவு நல்லுறவாகவே காணப்படும். நிதி நிலைமைகளிலும் சில மாற்றங்களை செய்வீர்கள். ஆடம்பர செலவுகளை கண்டறிந்து குறைத்துக் கொள்வீர்கள். கடின உழைப்பிற்குண்டான பண வரவுகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். பொது காரியங்களில் மனதை ஈடுபடுத்திக் கொண்டு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணைவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனைகள் சாதகமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான பிரபலங்களை சந்திப்பீர்கள்.
உறவினர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்குகள் குறையும். அலைச்சல் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். விருச்சிக ராசி என்பர்களே, இன்றைய தினம் ஏற்படக்கூடிய சவால்களை பொறுமையாக கையாள பாருங்கள். உங்களின் முன்னேற்றத்தை தக்க வைத்துக் கொள்ள புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உருவாகும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலும் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்திலும் லாபங்கள் உண்டு. பிள்ளைகளால் மன நிம்மதியை உணர்வீர்கள். செலவு வைத்த வண்டி வாகனங்களையும் மாற்றுவீர்கள். வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனமுடன் செயல்படுங்கள். குடும்ப பொறுப்புகள் அதிகம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாலும் சிறு சங்கடங்கள் வந்து போகும். பொறுமையை கடைபிடித்து நிதானமாக செயல்பட்டால் இன்றைய தின சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளியூரில் இருந்து நல்ல தகவலும் கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவார்கள். உங்களின் எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெற்றோர்களும் உங்களுக்கு பக்கபலமாகவே இருப்பார்கள். விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்குவீர்கள். புதிய ஏஜென்சி எடுப்பீர்கள். பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணியிடத்தில் உங்களின் கை ஓங்கி இருக்கும். வெளிவட்டாரத்தில் புகழ் மற்றும் கௌரவம் அதிகரிக்கும். சில நேரங்களில் சோர்வான உணர்வுகளும் அதிகரித்தே காணப்படும். எந்த ஒரு செயலிலும் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே முன்னின்று முடித்துக் கொடுக்க பாருங்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சற்று பாடுபடுவீர்கள். மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வியாபார ரீதியான முதலீடுகளாக இருந்தால் சிந்தித்து செயல்படுங்கள். ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் மனதில் குழப்பமடைவீர்கள். விவாதங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் நியாயம் கேட்கப் போக மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பணியிடத்தில் மற்றவர்களின் கருத்துக்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். அதிக வேலை பளு உங்களுக்கு தவறுகளை ஏற்படுத்தும். கவனமாக பணிகளை முடித்துக் கொடுப்பது அவசியம். பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுங்கள். உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையுடன் காணப்படுவீர்கள். இத்தகைய செயல்பாடுகளால் குடும்பத்தில் அமைதி குறையும். நட்பான அணுகுமுறையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பண வரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டு. பண இழப்புகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது செரிமான கோளாறுகள் ஏற்படும். வயிறு தொடர்பாக சிறு அசௌரியங்களை எதிர்கொள்வீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்கள், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அமையும். சேமிப்பை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வியாபார விருத்தி சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கூடுதல் கவனமுடன் செயல்படக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். தனுசு ராசி என்பர்களே, இன்றைய தினம் உங்களை பற்றிய மறைமுகமான விமர்சனங்களை எதிர்கொள்வீர்கள். இதனால் தாழ்வான மனப்பான்மைகளும் தலைத்தோக்கம். பண வரவு ஓரளவே இருக்கும். பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க பாருங்கள். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது அதற்குரிய ஆவணங்களை கையில் வைத்துக் கொள்வது அவசியம். சிந்தித்து செயல்பட்டால் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொறுமையுடன் இருப்பதும் அவசியம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். பல சவால்களை அமைதியுடன் மேற்கொள்வீர்கள். நண்பர்களின் வழியிலும் சிறு சங்கடங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. மனதில் அவ்வப்போது சிறு குழப்பங்களும் வந்து போகும். நண்பர்களுடன் பேசும் பொழுது பொறுமையாக இருங்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். சகோதரர்கள் உங்களின் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வார்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மனைவி வழியில் மதிக்கப்படுவீர்கள். வேற்று மதத்தில் இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத நபர்களை சந்திப்பீர்கள். பழைய விளையாட்களை வியாபாரத்தில் மாற்றுவீர்கள். பணியிடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. உங்களின் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஆடம்பர பொருட்சேர்க்கைகளும் உண்டாகும். பணியிடத்தில் கொடுத்த பணிகளை திறம்பட செய்து முடித்து எடுத்த காரியத்தை முடித்துக் கொடுப்பதால் நிர்வாகத்திலும் நற்பெயர் கிடைக்கும். அனுபவபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசி உடன் இருப்பவர்களை தக்க வைப்பீர்கள். பிள்ளைகள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து கொள்வார்கள். உங்களால் மற்றவர்கள் பயன்பெறுவார்கள். வியாபாரம் தழைக்கும். பணியிடத்தில் அதிகாரிகள் உங்களின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைகள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும்.
பணிகளை முடித்துக் கொடுப்பதற்குண்டான செயல் திட்டங்களை உருவாக்குவீர்கள். சக பணியாளர்களை விட நீங்கள் முன்னணியில் காணப்படுவீர்கள். மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. குடும்ப நபர்களிடம் தொடர்பாடலில் அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அவர்களை சமாளிப்பது சற்று சிரமமாக இருக்கும். வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கூடுதல் செலவினங்களை கட்டுப்படுத்த பாருங்கள். இல்லையெனில் சேமிப்பதில் ஆர்வம் குறையும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கால்வலி பிரச்சனைகளும் முதுகுவலி பாதிப்புகளும் ஏற்படும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்கள் மறைமுக எதிர்ப்புகளை எதிர்கொள்வீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மனதில் நிம்மதியற்ற சூழ்நிலைகளை உருவாக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பிறரை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வெளியிடங்களில் அமைதி காத்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுங்கள். நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். மகர ராசி என்பர்களே, இன்றைய தினம் உற்சாகமாகவே காணப்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாக இருக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை வசூலிப்பீர்கள். குடும்ப நபர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள். பிள்ளைகளின் சாதனைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்வீர்கள். குடும்பத்திற்கென முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீர்கள். சகோதரர்களின் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசாங்க காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். செலவுகளை சமாளிப்பீர்கள். சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாகவே காணப்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் குடும்ப நபர்களுக்கென சிறிது நேரத்தை செலவு செய்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனப்போர் நீங்கும். பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும். எதிர்பார்த்த நல்ல தகவலும் உங்களை தேடி வரும். பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்களை மதிப்பதால் மனதில் மகிழ்ச்சியான தருணங்களும் உருவாகும். பொருளாதார சூழ்நிலைகளில் செய்யக்கூடிய மாற்றங்களால் பொருளாதாரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை நிமித்தமாக செல்லக்கூடிய பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகள் தீர்ப்பது குறித்து சிந்திப்பீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். நெருங்கியவர்களின் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிரடியாக சில திட்டங்களை தீட்டுவீர்கள். சவாலான வேலைகளை கூட சாதாரணமாக முடித்துக் கொடுப்பீர்கள். பணியிடத்தில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை சமாளிப்பீர்கள். உங்களிடம் ஆற்றலும் துணிச்சலும் அதிகரித்தே காணப்படும். திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பணி நிமித்தமாக இன்றைய தினம் சிறிது அலைச்சலையும் எதிர்கொள்வீர்கள். அது உங்களுக்கு நற்பலன்களையே கொடுக்கும். திறம்பட செயல்படுவீர்கள். மற்றவர்களின் கவனத்தையும் கவர்வீர்கள். குடும்ப நபர்களுடன் வெளியூர் மற்றும் சுற்றுலா செல்லக்கூடிய திட்டங்களை தீட்டுவீர்கள். மகிழ்ச்சியான தருணங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள பாருங்கள். நிதி நிலைமைகளை மேம்படுத்திக் கொள்வதன் மூலமாக சிறப்பான உணர்வுகள் ஏற்படும். போதிய அளவு பண வரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான சிந்தனை காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகம் அதிகரிக்கும். ஆற்றல் இருப்பதால் ஆரோக்கியம் சிறப்பாகவே காணப்படும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டு. நண்பர்களின் உதவியால் சில பிரச்சனைகள் நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் குறையும். எதிர்பார்த்த நல்ல தகவலும் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பணியிடத்தில் இருந்து வந்த சோர்வான உணர்வுகள் விலகும். வருவாய் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். புது விஷயங்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி என்பர்களே, இன்றைய தினம் புதிய கோணத்தில் சிந்தித்து செயல்படுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களால் மன நிம்மதி கிடைக்கும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்கள் தேடி வந்து பேசுவார்கள். அரசு அதிகாரிகளின் உதவியால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஏமாந்த பணவரவு மீண்டும் கிடைப்பதால் மகிழ்ச்சி உண்டு. தந்தையுடன் இருந்து வந்த மன கசப்புகள் குறையும். அவர் உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும். கொடுக்கல் வாங்கலின் போது கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.
வருங்கால திட்டங்களில் ஒன்றை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பீர்கள். நண்பர்களின் வட்டாரமும் விரிவடையும். வியாபார சூட்சமங்களை உணர்ந்து கொள்வீர்கள். பணியிடத்தில் அதிகாரிகள் உங்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று நிறைவேறும். உத்தியோக ரீதியான வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும். தேவையற்ற செலவுகளை மட்டும் கண்டறிந்து குறைத்துக் கொள்ளுங்கள். தொழிலில் சிறு மாற்றங்களை செய்து நல்ல லாபங்களை தக்க வைப்பீர்கள். நண்பர்களில் சிலர் உங்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்குவார்கள். உங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர்ந்து கொள்வீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றி உண்டு. பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள். எதிர்பாராத தன லாபங்களும் கிடைக்கும். பணியிடத்தில் மேல் அதிகாரிகளிடம் அதிக அளவு உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டாம். திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகளையும் கவனமாக எடுக்க பாருங்கள். சக பணியாளர்கள் உங்களிடம் அதிக அளவு உரிமை எடுத்துக் கொள்வதாக உணர்வீர்கள். அவர்களை பொறுமையுடன் கையாளுவது அவசியம். சகிப்புத்தன்மையும் நிதானமும் நிர்வாகத்தில் உங்களின் மீதான மதிப்பை மேம்படுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கென சிறிது நேரத்தை செலவு செய்வீர்கள். அவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும். உங்களின் அணுகுமுறையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நிதி வளர்ச்சியும் சிறப்பாகவே காணப்படும். உங்களின் சுய தேவைகள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகமான தன்மைகள் இருப்பதால் நல்ல ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தையும் பராமரிப்பீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். வெளியூர் சார்ந்த பயணங்கள் கைகூடி வரும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழக்குகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும். சிரமங்கள் குறையக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மீன ராசி என்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறைவதால் தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். குடும்பத்திற்கென முக்கியமான சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். வீட்டை புதுப்பிக்கக்கூடிய திட்டங்களையும் தீட்டுவீர்கள். பணியிடத்தில் வேலை பலுவும் குறையும். இதனால் உங்களது காரியங்கள் நிறைவேறுவதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் சீராகும். எதிலும் பொறுமையுடன் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடந்த கால இனிய சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். தாய் வழி உறவினர்களுக்காக சிறுதூர அலைச்சல் உண்டு. பற்றாக்குறையான சூழ்நிலைகளை சமாளித்து முன்னேறுவீர்கள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவலும் கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஆதரவு உண்டு. பணியிட சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள். எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நல்லதொரு நாளாகவே உங்களுக்கு காணப்படும். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். பிள்ளைகளுக்காக சிறிது நேரத்தை செலவு செய்வீர்கள். குடும்பத்தின் அமைதி குறையாமல் பார்த்துக் கொள்வீர்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் பண பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள முடியும். பணியிடத்தில் இருப்பவர்கள் வேலை பலு அதிகம் இருந்தாலும் கூட திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். உற்றார் உறவினர்களில் சிலர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபார வளர்ச்சிக்காக புதிய முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். முயற்சிகளால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சந்தேக புத்தி காரணமாக நல்லவர்களின் நட்பை இழப்பீர்கள். தேவையற்ற அலைச்சலை கண்டறிந்து குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். பணியிடத்திலும் சிறு இடர்பாடுகளை சமாளித்து போராட்டத்தை வென்று வெற்றியை தக்க வைக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். பிரார்த்தனையில் மனதை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக மன ஆறுதல் உண்டு. சக பணியாளர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பணி செய்யக்கூடிய இடத்தில் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுங்கள். குடும்ப நபர்களிடம் நட்பான அணுகுமுறையை வெளிப்படுத்துங்கள். உங்களின் உணர்ச்சிகளை குறைத்துக் கொள்ள பாருங்கள். பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். குடும்ப நபர்களின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது கண்களில் எரிச்சல் ஏற்படும். தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது அவசியம். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள்.
அரசு சார்ந்த செயல்பாடுகளிலும் பொறுமை வேண்டும். உறவினர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பெற்றோர்களின் ஆலோசனைகள் நல்ல பலன்களை கொடுக்கும். கூட்டு முயற்சியால் வெற்றி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வீர்கள். விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள்.